பணிவான வணக்கம். என் பேர் கவின்குமார் கந்தசாமி. கூட இருக்கிறவர் என்னோட கோஃபவுண்டர் ராஜா பழனிசாமி. எங்கள் ஒன் ஆஃப் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து மிஸ்டர் நிதின். நாங்கள் மைன்னு சொல்லி ஒரு புதிய இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சேஃப்டி லைஃப் ஸ்டைல் கம்பெனி ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னு சொன்னால், இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கோவிட், கொரோனா, மற்ற நோய்களெல்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த நோய் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள், வேறு ரூபத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளும் என்றைக்குமே இருக்குது. இந்த நோய்க்காக மட்டும்தான் நம்ம வந்து தடுப்புணர்வுகளோ இதுகளோ நம்ம சரி பண்ணோம்னு சொன்னால் we will not survive. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாத்தோட வாழ்க்கையில் வந்து ஒரு வழிமுறையாக சில ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி சில ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்திருக்கோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸே தயாரித்தது இல்லைங்க. ஆனால் நாங்கள் முதலாக எங்களோட நிறுவனம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் பேஸ். எங்களுக்கு முதலாக இந்தியாவிலேயே டிசைன் பண்ணி இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணி, அதாவது தயாரித்து இந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்திருக்கோம். இந்த கம்பெனி வந்து October 29 நாங்கள் லான்ச் பண்ணோம். அதுக்கு முன்னாடி 6 மாதம் கடின உழைப்பு, கடின ரீசர்ச் எல்லாம் பண்ணி சில ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அந்த ப்ராடக்ட்ஸ் லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இன்டர்நெட்டில் விற்றுக்கிட்டு இருக்குங்க. நிறையா கார்ப்பரேட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் நிறுவனங்களுக்கும் நாங்கள் வந்து சப்ளைக்கு நாங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம். கடந்த 2 நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎம்ஸ் ஆஃபீஸ்க்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், மற்ற நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய கார்ப்பரேட்ஸ், நான் கார்ப்பரேட்ஸோட நேமை சொல்லக்கூடிய எங்களுக்கு ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 45 நிறுவனங்களுக்கு நாங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கோம். எல்லாருமே அவங்க தொழிலை மறுபடியும் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை வச்சு அவங்க பண்ணலாம். ஏன்னா எல்லா தொழில் பார்த்தீங்கன்னா இப்போ முடங்கி கிடக்குது. மக்கள் மறுபடியும் அவங்க ஆஃபீஸ்க்கோ, அலுவலகத்துக்கோ, இல்லை ஸ்கூல்ஸுக்கோ போனால் தான் இது பண்ண முடியும். என்னுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஐ எம் an educationist. I run 7 educational institutions in கோயம்புத்தூர் அண்ட் கோட்டகிரி, ஊட்டியிலங்க. ஸோ ஒரு எஜுகேஷனிஸ்ட் இந்த பேக்ரவுண்டுக்கு வராங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லா நினச்சிக்கணும், பாதுகாப்பு இல்லாமல் பாதுகாப்புக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் நாங்கள் வரமாட்டோம். எல்லாமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரீசர்ச் பண்ணி அப்ரூவல் வாங்கி டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எடுத்து தான் இந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்திருக்கோம். இவரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹீஸ் அ ட்ரெயின் பைலட் ப்ளஸ் பிஸ்னஸ் மேன். ஸோ நாங்கள் 2 பேரும் எங்களுக்குள்ளே ஒரு 22 வருஷம் ஒரு நட்பு இருக்குது. அதுதான் இந்த பிஸ்னஸ்க்கே ஒரு அடித்தளம். இதில் வந்து ஒரு 70 பேர் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டார்ட் அப்பாக இந்த நேரத்தில் ஆரம்பித்து 70 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆனால் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 280 to 300 பேருக்கு வந்து நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட்ஸுக்கு நாங்கள் இன்டெரக்டாக வாய்ப்புகள் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்த சூழ்நிலைகளோட முதல் கட்ட அடிமட்டம் சொன்னால் இதுதான். ஒரு ப்ராடக்ட் மட்டும் இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேங்க. அது வந்து மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு தெளிவாக விளக்கும். இது வந்து இந்தியாவில் டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண முதல் பாக்கெட் யூவி சானிடைசர். இது என்ன பண்ணுன்னு சொன்னாங்க, இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நீங்கள் எடுத்து ஆன் பண்ணி 40 செகண்ட் இருக்குது பாருங்கள், 4 லைட் இருக்குது. ஒரு லைட் வந்து 10 செகண்டுக்கு அறிகுறி. இப்போ நான் இந்த பொருள் மேலே காமிச்சு ஒரு 15 to 20 செகண்ட் நான் பொறுமையாக காமிச்சேன்னு சொன்னாங்க. ஒரு 7 சென்டிமீட்டர் ஹைட்டில் இந்த இடத்துல எந்த ஜெர்ம்ஸோ வைரஸோ எது இருந்தாலும் அது முழுமையாக அதோட வலுவை இழந்துடும், அழிஞ்சு போயிடும். 99.9%. யூவி ரேஸ் நம்மளுக்கு பாதுகாப்பானதாக நீங்கள் கேட்கலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் ப்ராடக்டை என் பக்கம் திருப்பினா ஆஃப் ஆயிடும். பொதுவாக யூவி ரேஸ் 30 நிமிஷங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஹை இன்டென்சிட்டியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பாதிப்பு வரும் இந்த மாதிரி ஒரு டிவைஸில் இருந்து. ஆனால் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பேப்பரோ அல்லது ஏதாவது ஒன்று கொடுத்தாங்களோ டக்குன்னு வாங்கி ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தணும்னு சொன்னால் எந்த ஒரு நோய் தொற்றோ உங்களுக்கு பரவாது. இப்போ நிறைய பேர் வெளியில் ட்ராவல் பண்ணுறீங்க, ப்ரெஸ் நிருபர்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம். பாருங்கள், அவரோட பாக்கெட்டில் அவர் வச்சு பார்க்கலாம், இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. இதற்கு உண்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எங்கள் வெப்சைட்டில் இருக்குங்க. myprotection.in அதுதான் எங்களோட வெப்சைட்டோட பேர், myprotection.in. இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இது வரைக்கும் சைனா மற்றும் ஜெர்மனி அவங்க மட்டும்தான் தயாரிச்சிருக்காங்க. முதல் முறையாக இந்தியாவிலேயே டிசைன் பண்ணி இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணி முழுக்க அப்ரூவ் பண்ணி ஒரு ப்ராடக்ட், இந்த மாதிரி ப்ராடக்ட் வெளிநாட்டில் வாங்கணும்னு சொன்னால் 3500 ரூபாய்ங்க. இந்த ப்ராடக்ட் 1999 ரூபா. ஆனால் நம்ம ப்ராடக்ட் அவங்க ப்ராடக்டை விட சிறந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஆத்மநிர்பர் இந்த ஸ்கீமில் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம்.
ஏன்னா இப்படி ஒரு தொழில்நுட்பம் வந்து நாங்கள் நிறையா சீனியர் லெவல் செக்ரட்டரிஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது மிகப்பெரிய பாராட்டுகள் கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய நிறுவனங்களும் இந்த ப்ராடக்டை அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கறதுக்கு பலாயிரம் கெப்பாசிட்டியில் கேட்குறாங்க. இது ஒரு ப்ராடக்ட் மட்டுமே. இதை போல் நாங்கள் கிட்டத்தட்ட 5-6 ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து சிம்பிளாக சொல்கிறீங்க, எல்லாருமே இப்போ மாஸ்க் போட்டிருக்கீங்க. என்னங்க இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை வைரஸ். நீங்கள் போடுற மாஸ்க் வந்து பாக்டீரியாவை தடுக்கக்கூடிய மாஸ்க். பாக்டீரியாவோட சைஸ் இவ்வளோ பெருசுனாங்க, வைரஸோட சைஸ் அணுக்கள் இவ்வளோ சிறுசு. நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. there's a lot of difference. நீங்கள் போடுற வைரஸ் மாஸ்க் வந்து பாக்டீரியா தடுக்கக்கூடிய மாஸ்க். அதுவும் தினமும் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும், இல்லை கழுவுனீங்கனாலும் அதுக்கு உண்டான வலுவு இருக்காது. நாங்கள் தயாரிச்சிருக்கிற மாஸ்க் இப்போ ராஜா போடுவார் பாருங்கள். இந்த மாஸ்க் வந்து I'll tell youங்க, முதல் பிரச்சனை நம்மளை எதிலிருந்து பாதுகாக்கும்னா நச்சுத்தன்மை, பொல்யூஷன். ஓப்பனாக சொல்கிறாங்க பாருங்களேன், we are India's first SOx and NOx gases. அதெல்லாம் poisonous gases. அதெல்லாம் பாய்சனஸ் கேஸஸ். அந்த பாய்சனஸ் கேஸஸ்லேருந்து தடுக்கும் முதல் அதுதாங்க. ரெண்டாவது பாக்டீரியா கிட்டேருந்து 99.9% பாக்டீரியாவை தடுக்கும். இதற்குண்டான எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட் நம்ம வெப்சைட்டில் இருக்குங்க. மூணாவது வைரஸை 99% தடுக்கும். அதுக்கும் மேலே இது என்ன பண்ணுன்னு சொன்னாங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணிங்கன்னா போதும், 6 மாதத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாங்க. இப்படி இதோட ரீட்டைல் விலையை பார்த்தீங்கன்னா 199 தான். நீங்கள் வாங்குகிற மாஸ்க்கு 6 ரூபா 7 ரூபா கொடுத்து ஒரு நாளைக்கு ஒரு மாஸ்க் வாங்கினீங்கன்னு சொன்னால் எங்கே போகிறதுங்க? ஸோ இது எல்லாமே முழுக்க பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி தான் நாங்கள் இதில் பயன்படுத்தியிருக்கோம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆன்டி பொல்யூஷன், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல் மாஸ்க். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார ஆக்டிவேட்டட் கார்பன் ப்ளஸ் காப்பர்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி இருக்குங்க. முழுக்க இது கோயம்புத்தூரில் தான் தயாரிக்கிறோம். அது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமைன்னு சொல்லலாம். ஏன்னா அதற்குண்டான தொழில்நுட்பம் எல்லாம் கோயம்புத்தூரில் டெக்ஸ்டைல் இதில் வந்து ரொம்ப இதாக இருக்குங்க. இது வரைக்கும் 100 இன்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைப்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு மாஸ்க் கொடுக்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு மாஸ்க் 1 ரூபா நீங்கள் எடுத்திங்கன்னா கூட தினசரி செலவு 1 ரூபா தான். அதுவும் நீங்கள் மாஸ்க் நார்மலாக வாங்கினீங்கன்னா நார்மலாக ஒரு மாஸ்க் வாங்கினீங்கன்னா 50 ரூபா கொடுத்து மாதத்துக்கு வாங்கினீங்கன்னா கூட அது உண்மையாலுமே உங்களை வைரஸோ அந்த மாதிரி நச்சுத்தன்மையிலேருந்து பாதுகாக்காது. எவ்ரி ரிப்போர்ட் இஸ் தேர். நான் சொல்லுவது எல்லாமே நல்ல தீவிரமாக டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்ஸ். அதுவும் இந்தியன் லேப்ஸில் மட்டும் கொடுக்கலைங்க, இன்டர்நேஷ்னல் லேப்ஸ்லையும் கொடுத்துருக்கோம். அதற்குண்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்மளோட இதில் இருக்குங்க. லாஸ்ட்டாக சொன்னாங்க, இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். மை சேஃப் பிளேஸ் இதுதான் இனிமேல் நம்ம பிரேக் டவுன், அதாவது ஒரு லாக்டவுன் போகக்கூடாத ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மளை தவிர்க்கக்கூடிய முதல் நேரங்க உலகத்திலே இதுதான் முதல் முறையாக அந்த ஒரு ப்ராடக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ப்ரெஸ் நண்பர்கள்லாம் வந்திருக்கீங்க உள்ளார, இந்த இடம் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வாட் இஃப் ஐ செட், நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கலாம், நான் போகிற இடம் சேஃபாக இருக்கான்னு கேட்டால் அந்த உங்களுக்கு ஃபோனில் வந்து பதில் சொல்லும், நீங்கள் போகிற இடம் 94% சேஃப். அது எப்படி சொல்லும்னு சொன்னால், நாங்கள் ஒரு கருவி டிசைன் பண்ணியிருக்கோம். சில காரணங்களுக்காக நாங்கள் டெஸ்டிங்கில் கடைசி கட்டத்தில் இருக்கிறனால நாங்கள் வெளியில் அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா இது வந்து இந்த டெக்னாலஜி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆன்லைன்லேருந்து எடுத்துகிட்டு அவங்க கம்பெனியோட டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி அது ஒர்க் ஆகும்னு சொன்னால், நம்ம ஸ்மோக் டிடெக்டர்னு சொல்கிறோம் பாருங்களேன். நம்ம தீ ஏதாவது வந்துச்சுன்னா அந்த ஸ்மோக் டிடெக்டர் அந்த ஸ்மோக்கை டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ரவுண்டாக ஒரு டிவைஸ் மேலே வைக்கிறாங்க பாருங்கள். அந்த டிவைஸோட அளவில் தான் இருக்குங்க. நம்ம இதில் வந்து இவருக்கு வந்து இப்போ சப்போஸ் இவரோட உடம்புல வைரஸ் இருந்தால் தப்பு இல்லைங்க, அவர் எனக்கு அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாத வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு இல்லை. சோஷியல் டிஸ்டன்சிங்கிறது நீங்கள் தனித்தனியாக இருந்தால் எதுவுமே நடக்காது. ஆனால் உண்மையான வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு ரூமில் உக்காந்தாகணும், எல்லோரும் ஒருத்தங்களோட பழகி ஆகணும், குடும்பமாக வெளியில் போய் ஆகணும், ஸ்கூல் திறக்கணும், ஆஃபீஸ் திறக்கணும், எல்லாம் திறக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு வந்து நாங்கள் இந்த டிவைஸ் பண்ணியிருக்கோம். அந்த டிவைஸ் ஒரே ஒரு சிம்பிள் வேலையை தான் பண்ணுங்க. எந்த மீடியம், எந்த காற்றுல இருக்கிற மீடியம் அந்த வைரஸ் பரவுவதற்கு ஒரு நல்ல மீடியம் பார்த்து அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ காற்றுல நான் தும்பி அது மேலே போச்சுன்னு சொன்னாங்க, அதை டிடெக்ட் பண்ணி இந்த இடத்துல இப்போ ஒரு இட் இஸ் நாட் அ சேஃப் என்வாயரன்மெண்ட்னு சொல்லி ஒரு அலாம் கொடுக்கும். இட்ஸ் இட். இதை வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், செக்ரட்டரியேட்லேயும் மற்றபடி மெயின் கவர்மெண்ட் பில்டிங்ஸில் போடுறதுக்கு நாங்கள் பெர்மிஷன் கேட்டிருக்கோம்.
எல்லாம் நல்லபடியாக போச்சுன்னு சொன்னாங்க. மேலே பார்லிமெண்ட்டுக்கும் பெர்மிஷன் கேட்டிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நடந்த வைரஸ் இன்றைக்கி மட்டும் அழிஞ்சு போகாது. நாளைக்கு புதுசாக ஏதோ ஒரு வைரஸ் வரலாம், புதுசாக ஒரு நோய் வரலாம். இனிமேல் மனித சமுதாயம் இந்த மாதிரி ஒரு பிரேக் டவுனான ஒரு சூழ்நிலைகளுக்கு போகக்கூடாது. அதற்கு தான் நாங்கள் ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணுறோம் தவிர நாங்கள் கோவிடோ கொரோனாவோ பேண்டமிக்கோ அது இந்த காலகட்டத்துக்காக மட்டும் நாங்கள் ப்ராடக்ட்ஸை தயாரிக்கல. இதற்குண்டான ஒரு ஈர்ப்பு இது பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிமாண்ட். நாங்கள் லான்ச் பண்ணதுக்கப்புறம் நிறைய இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் எங்ககிட்ட இருந்து டெக்னாலஜி வாங்குறதுக்கு இப்போ முன் வந்திருக்காங்க. ஆனால் எங்களுக்கு டெக்னாலஜியை விற்கிறதுல எந்த ஒரு ஈடுபாடு இல்லை. ஸோ we are looking to manufacture. We are already manufacturing and we are already supplying. So this is what this whole presentation about. எங்களோட கம்பெனியோட முழுமையான பேருங்க மை பிபிஇ வெல்னஸ் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். கம்பெனியோட பிராண்டோட பேர் மை பிராண்ட். எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிராண்டை மனசில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம பிராண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பிராண்ட் ஆயிடுச்சு. எந்த கம்பெனிங்க? மை கம்பெனி. எந்த ப்ராடக்ட்டுங்க? மை ப்ராடக்ட்ஸ். ஸோ இட் இஸ் ஸோ ஈஸி. அது மாதிரி தான் நாங்கள் ட்ரேட்மார்க்கும் பண்ணியிருக்கோம், ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்கோம். ஸோ இது சார்பாக ஏதாவது உங்களுக்கு கேள்விகளோ விளக்கங்களோ தேவைப்பட்டால் வில் பி வெரி ஹாப்பி டு ப்ரொவைட். ஸோ ஒரு ப்ராடக்ட் we've come up with a UV1ன்னு சொல்கிறாங்க சார். இந்த ப்ராடக்ட் மாஸ்கில் 3 வேரியன்ட்ஸ் வந்திருக்கோம். நாங்கள் ஒரு ஓவரால் கொண்டு வந்திருக்கோம். ஓவரால் என்னன்னாங்க, சப்போஸ் நீங்கள் வெளியில் வரீங்க சார், மழை பெய்யுது, தொற்று நோய்களுக்கு உண்டான பாதிப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் அந்த ஓவரால் போட்டு வந்தீங்கன்னா 50 தடவை வாஷ் பண்ணலாங்க. சரிங்க சார், அந்த ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் ஒரு ஜிபிஎஸ் கொண்டு வந்திருக்கோம். எங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக இருக்குங்க. யூடியூப்பில் நம்மளோட வீடியோஸ் ஃபுல்லி அவைலபிளுங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பெரிய கம்பெனி ஆப்பிள் லான்ச் பண்ணுற மாதிரி தான் நாங்களும் எல்லா ப்ராடக்ட்ஸையும் லான்ச் பண்ணோம். ஃபேஸ்புக்கில் மட்டும் we've been watched 18 or 19,000 times. இந்த ஸ்டேஜுக்கு எப்படி வந்தோம்னாங்க, ஒரு இதுக்கு மட்டும் நாங்கள் 2 பேரும் எங்களோட சொந்த உழைப்பில் சொந்த இதில் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு தான் அந்த ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம் சார். ஒரு வைரஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் 2 லட்ச ரூபா ஆகுதுங்க. இந்தியாவில் போதுமான டெஸ்டிங் அப்பாரட்டஸ் இல்லை. அது வெளிப்படை நான் சொல்கிறதும் ஒரு இது, பட் இட் இஸ் நாட் த. எங்களுக்கு டெஸ்டிங் டைம் தான் ஜாஸ்தி ஆகுதுன்னு தவிர டெவலப்மெண்ட் டைம் கூட அவ்வளோ ஜாஸ்தி ஆகுறது இல்லை. நீங்கள் டெவலப் பண்ணதுக்கப்புறம் வேலை பண்ணுதா இல்லையான்னு தெரிஞ்சால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. ஸோ அதில் தான் இது மட்டும் we went through 4 iterations-ங்க. 4 டெவலப்மெண்ட்ஸ் ப்ராடக்டை மாற்றி 4 months only to get the mold right-ங்க. ஜூன் மாதத்தில் ஆரம்பித்து லாஸ்ட் மந்த் தான் நாங்கள் வெளியில் வந்தோம். ஆனால் இப்போ we've already sold 1,000 pieces ஆன்லைனுங்க. புக்கிங்ஸ் க்ளோஸ் டு 25,000 பீசஸ்க்கு வந்திருக்குங்க. ஸோ 99.9% சார், அதுதான் டெஸ்ட் ரிப்போர்ட் ஆன்லைனில் போட்டிருக்கோம். இந்த ப்ராடக்டோட எஃபிஷியன்சி இஸ் அவைலபிள் ஆன் அவர் வெப்சைட் பை அ DRDO டெஸ்டட் லேப். அதுக்கு மேலே இங்கே இந்தியாவில் இப்போ லேப்ஸ் இல்லைங்க. ஸோ இதுக்காகவே கொரோனா வைரஸ் ஒரு ஸ்ட்ரெயினை டெவலப் பண்ணாங்க. டெவலப் பண்ணி இந்த ப்ராடக்ட் அது மேலே ஒர்க் பண்ணுதான்னு 40 செகண்டில் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தாங்க. 99.9% the virus was killed. அதுக்கு மேலே நீங்கள் வைரஸை கில் பண்ண முடியாதுங்க. ஸோ தட் இஸ் ஹவ் எஃபிஷியன்ட் இட் இஸ். இது ஒரு ப்ராடக்ட்டுக்குங்க. மாஸ்க்கு நம்ம சராசரியாக நீங்கள் போடுற மாஸ்க்குக்கு 4 மாதம் ஆச்சுங்க நாங்கள் டெஸ்ட் பண்ணி முடிக்கிறது. ஏன்னா we are not looking at சும்மா ஒரு துணியை எடுத்து போடுறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு ஈடுபாடு இல்லை. பரவாயில்லைங்க, அது இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடுப்பு இதாக இருக்கலாம், ஒரு கவசமாக இருக்கலாம். பட் திஸ் இஸ் டு ஹேவ் இட் இன் யோர் பேக். 6 மாதம் 1 வருஷமாக இருந்தால் கூட சில இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா பொல்யூஷன் இஸ் அ டெய்லி ப்ராப்ளம். சென்னை மாதிரி இப்போ டெல்லியெல்லாம் போயிட்டீங்கன்னா you can't breathe. In fact, we had an appointment in Delhi. டெல்லியிலிருந்து அந்த ministers had to cancel. வேறு வழி இல்லைங்க. The smog is so thick. அவங்களே they have to move. சரி, ஸோ இது எல்லாமே இஸ் solution for all of that. ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வாழ்க்கை வழிமுறை ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் we are moving our products-ங்க. Correct. If I got any infected, then are you going to take all those responsibilities? நெக்லிஜென்ஸ் டெவலப்மெண்ட்டில் இருந்தால் குறை எங்களுது. எப்படி ஒருத்தங்க பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஒரு 100% we cannot. We are giving guidelines. சரிங்க சார். அண்ட் இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு உண்டான டெஸ்ட் ரிப்போர்ட் எந்த ஒரு கம்ப்ளைன்ஸஸ் டீவியேஷன் இல்லாமல் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு வர மார்க்கெட்டில் வர 90% of the products are not compliant. They are not. வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது, சூழ்நிலைகளுக்கு சப்ளை வேணும், அதனால் கிடைச்சது வாங்குறீங்க
சார் திஸ் ஒன் இஸ் சார்ஜபிள் இல்லைங்க. இது வந்து நீங்கள் சராசரி ஃபோன் சார்ஜரை பயன்படுத்தின மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சார்ஜ் பண்ணிங்கன்னா 45 நிமிஷம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துலேயே இருக்காதுங்க, வேறு இடத்துக்கு போயிருங்க. அந்த அளவுக்கு நீங்கள் சானிடைஸ் பண்ணோம்னா அந்த இடமே உங்களுக்கு சேஃப் அல்ல. இதுதான் உண்மை சார். இது வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு ஒரு 40 செகண்டில் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ நான்லாம் இங்கே ஒரு இடத்துக்கு உட்காருன்னா ஃப்ளாஷ் பண்ணிட்டு தான் உட்காருவேங்க. ஃப்ளைட்டில் போகிறதுக்கு முன்னாடி ஸ்லோவாக ஃப்ளாஷ் பண்ணிட்டு தான் உட்காருறேங்க. ஏன்னா அப்படி தான் ஒரு தொற்று நோயை நீங்கள் தவிர்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கரன்சி கொடுக்குறாங்க பாருங்களேன், அதுலேயே வருது. டாய்லெட் சீட்ஸில் வருதுங்க, ரெஸ்டாரண்ட் மெனுவில் வருது, உங்கள் ஃபோன்லேயே இருக்குது. ஸோ இதுதான் தீஸ் ஆல் ப்ரிவெண்ட்டுங்க. So that's what we're saying. This is not a human productங்க. ஆனால் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு திருப்பினீங்கன்னா இது ஆஃப் ஆயிடுது. தட் இஸ் வாட் we've done. ஒரு டில் சென்சர் இது பண்ணியிருக்கோம். நீங்களாம் உங்களுக்கு பாதிப்பை தேடி போகணும்னு சொன்னால் எந்த ஒரு நல்ல டிவைஸும் நீங்கள் உங்களுக்கு பாதிப்பு உண்டான டிவைஸாக தான் மாறும். சார் இது வந்து 3 இயர்ஸ் உங்களுக்கு நார்மல் லைஃப் ஸ்பேன் வரும். ஜென்ரலாக 3 இயர்ஸ் வருங்க. ஆனால் த லைட் கெப்பாசிட்டி இஸ் அவைலபிள் ஃபார் 5 இயர்ஸ் அண்ட் வி கிவிங் 1 இயர் வாரண்ட்டி. ஸோ எங்களால் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்க முடியுமோ சார். நார்மலாக ரேடியேஷன் டெஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு பண்ண மாட்டாங்க இந்தியாவில். ரொம்ப ஹை எண்ட் ப்ராடக்ட்டுக்கு தான் பண்ணுவாங்க. உங்கள் ஃபோனுங்களே சில ஃபோன் ரேடியேஷன் டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறது இல்லைங்க. we know we are doing the research இல்லைங்க. இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் ரேடியேஷன் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சோம். சில நேரத்தில் தேவையான்னு கேட்கலாம், பட் we're doing it because if we want to compete for the international market, ஒரு இந்தியன் கம்பெனி has to think international. that is what we're doing. ஸோ அதில் எந்த ஒரு சார் ஒரு சிங்கிள் சார்ஜ் இல்லைங்க. சிங்கிள் சார்ஜ் தானேங்க சொன்னீங்க. சிங்கிள் சார்ஜில் 45 minutes உங்களுக்கு வரும். ஆனால் 40 செகண்ட்ஸ்க்கு ஆஃப் ஆயிருமேங்க. நாங்கள் 40 செகண்ட் டியூரேஷன் தான் கொடுக்குறோம். ஒரு 40 செகண்ட்ஸுக்கு நீங்கள் ஆன் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரொம்ப நேரம் வச்சனால ஆஃப் ஆயிடுச்சு. இதே இப்படிலாம் திருப்பி வச்சா ஆன் ஆகாதுங்க. ஒரு ஆங்கிள் நீங்கள் வச்சிங்கன்னா தான் அப்போ தான் கரெக்டாக வந்து இட் இஸ் அன் ஆங்கிள். பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் திஸ் டு பி டர்ன்ட் அரவுண்ட் லைக் திஸ் ஆல் த டைம். சரிங்க சார். ஸோ யூ ஹேட் அ கொஸ்டின் சார். சார் 32 grams. 32 grams. இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லோரும் எடுத்து கூட பார்க்கலாம். நாங்கள் எல்லோரும் ஒன்று வச்சுருக்கோம். யூ கேன் டெஃபினெட்லி see it, buy it, you know, it's available. So there is no tie-up per se. We have presented to them. We have showcased our finest products. இது வரைக்கும் the reception is very, very positive. Everybody is impressed with our products. Hospitals are buying it for their doctors. Employees are buying it for their employees. So அப்படி ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா this is getting a phenomenal reception. எங்களுக்கே எங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டிஸ் அரௌண்ட் 8,000 pieces per day. அந்த லெவலுக்கு நாங்களே புஷ் பண்ணியிருக்கோம். ஸோ டார்கெட்னு இருந்துச்சுன்னா we'd like to make sure that every traveling Indian should carry one. Break the cycle that way. இது மட்டும் இல்லைங்க. I'm not talking about COVID மட்டும். It should be about everything in the future. அதாங்க சார். நார்மலாக நீங்கள் இதில் என்னன்னாங்க, நீங்கள் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியா இஸ் டன். தட்ஸ் இட். நீங்கள் மறுபடியும் ரீகண்டாமினேட் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் டன். ஸோ ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஸ்கேன்ஸ் இட் அண்ட் தென் ரீகண்டாமினேட்ஸ் இட் இமீடியட்லி. ஸ்கேன் பண்ணும்பொழுது த ப்ராடக்ட் இஸ் க்ளீன். அதுக்கு மேலே இட் இஸ் அப் டு வே யூ யூஸிங் இட். என்ன மாதிரி என்வாயர்மெண்ட், சர்ஜிக்கல் என்வாயர்மெண்ட் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அவங்க வந்து தேர் இமீடியட்லி கண்டாமினேட்டிங் இட் அகேன். ஸோ பாஸ் பண்ணும்பொழுது யூஆர் ட்ரான்ஸ்மிட்டிங், கில்லிங் இட் அண்ட் தென் பாசிங் இட். அவ்வளோதான். இது வந்து ஒரு டிவைஸ் மட்டும்தாங்க. இது மாதிரி தேர் ஆர் மல்டிபிள் டிவைசஸ் தட் வீவ் டன். ஸோ திஸ் இஸ் த ஹோல் இந்த அப்ரோச்சுங்க. சரிங்க சார். சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். நீங்கள் சும்மா ஆன் பண்ணிக்கோங்க சார். எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஸ்கேன் இட். இல்லை நீங்கள் பஸ்ஸில் உட்காடுறீங்க, ஃப்ளைட்டில் உட்காடுறீங்க, ஜஸ்ட் ஸ்கேன் த ஹோல். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும் சார். ஒரு சேர் நீங்கள் ஆன் பண்ணிட்டு ஒரு 5 to 7 சென்டிமீட்டர் ஹைட்டில் வச்சு ஸ்லோ மூவ்மெண்ட்டில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த ஏரியா வந்து ஸ்கேன் ஆகும். வைரஸ் போய் இதாகிருக்கு. இதே வந்து நீங்கள் இப்படி திருப்பினா ஆஃப் ஆகும். பட் சம்டைம்ஸ் டியூப் வரைக்கும் க்ளீன் பண்ணால் அந்த மாதிரி இப்போ வந்து இப்படி பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும். ஸோ நீங்கள் எல்லாம் சேரில் வந்து மேல் பாகத்தை வந்து ஸ்கேன் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணலாம். லிஃப்டோட பட்டன்ஸ். ஏன்னா அதுக்கு தான் சார் ஒரு டில்ட் சென்சரை வெர்டிக்கலாக வந்து ஆஃப் ஆகாமல் வைக்கிறதுங்கிறது ஒரு சேலஞ்ச். அது சிறுசாக தெரியுங்க.
என்னடா இப்படி நிற்க வைக்கிறதுக்கு ஆஃப் ஆகாமல் இருக்கணும், அந்த ஒரு டெக்னிக்கல் இதே பண்ணுறதுக்கு எங்களுக்கு 1.5 months ஆச்சுங்க. சார் நார்மலாக ஒரு மேடம் ஒரு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு 10 செகண்ட் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறது கூட உங்களுக்கு எஃபெக்டிவாக தான் இருக்குங்க. நான் பல தடவை இப்போ ஃப்ளைட்டில் போகிறேங்க, ஏன்னா எல்லா இடத்துக்கும் போய் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரேங்க மேம். அங்கெல்லாம் நான் ஃப்ளைட்டில் உட்காரும்போது எல்லாம் தள்ளிக்கிட்டு தான் உட்காராங்க. ட்ரெயினுக்கும் பஸ்ஸுக்கும் ஃப்ளைட்டுக்கு போனிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம், எல்லாம் தள்ளிட்டு தான் உட்காராங்க. ஐ டுக் 5 seconds. அந்த அந்த ட்ரே டேபிள் இருக்குது பாருங்களேன், திறந்தோன்னு இருக்கிறதுலேயே மோஸ்ட் கண்டாமினேட்டட் ஏரியா அதுதாங்க. சாப்பாடுலேருந்து எல்லாமே நாங்கள் இருக்கோம். இம்மீடியட்டாக நான் ஒரு 10 seconds ஸ்கேன் பண்ணி தான் உட்காந்துங்க. எங்களோட பாதுகாப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த டைம் எடுத்து பண்ணுறது தப்பே இல்லைங்கிறது தான் என்னோட இதுங்க. வைப் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில வைப்ஸ் எடுத்து தொடச்சி செஞ்சு அந்த மாதிரி வேஸ்ட்டும் நீங்கள் நிறைய க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எலக்ட்ரானிக் டிவைஸுக்கெல்லாம் வைப்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்க, ஏன்னா அந்த கெமிக்கல்ஸ் ஊஸ் இன் டு தோஸ் ஏரியாஸ் எல்லாமேங்க எலக்ட்ரானிக் டிவைஸஸ்க்கு பண்ணக்கூடாதுங்க. ஸோ அந்த மாதிரி ஆங்கிள்ஸில் தான் இது பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் இல்லைங்க. And like I said, this is only few of our products. இது மாதிரி we've made multiple products. And as my brand, MY brand, our intention is to be, you know, that confidence that customers looking at. ஒரு ப்ராடக்ட் ஒரு இடத்துல வந்து எங்கள் ஸ்டிக்கர் இருந்தால் அந்த இடம் சேஃப், ஏன்னா இட் இஸ் மானிட்டர்ட் பை மை சர்வீசஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஆங்கிளுக்கு நாங்கள் புஷ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். தவிர இந்த மாதிரி ஒரு எங்களுக்கு முன்னுதாரணம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் எனிவே as to what we are doing. ஆனால் இதை தவிர்க்கணும்னா அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். பண்ண தப்புகளும் திருப்பி திருப்பி பண்ணி அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாதுங்க. அண்ட் தட் இஸ் வை we're a very different company. we're a safety lifestyle company. அந்த கான்செப்டே இது வரைக்கும் யாரும் கொண்டு வரலைங்க. அண்ட் சர்ப்ரைசிங்லி காட் பிளஸ் நல்ல ரிசப்ஷன் இருக்குது, நல்ல எல்லா இடத்துலையும் ரிசப்ஷன் இருக்குது. நாங்கள் போட்டிருக்கிற பிஸ்னஸ் பிளானே அடுத்த 2 வருஷத்துக்கு போட்டிருக்கோம். ஸோ டு டெல் யூ வேக்சின் இருக்குதோ இல்லையோ, வழிமுறைகள் மாறணும்னு சொன்னால் இட் இஸ் பியாண்ட் த வேக்சின். ஏன்னா டுடே இட் இஸ் கோவிட், tomorrow it can be anything. சரிங்களா? ஸோ அதுதான் கான்செப்டேங்க. We have 8,000 pieces of UV1 capacity per day, which makes us the highest as of now in India. It all comes under, yes sir, Make in India, full and full. Designed and manufactured completely in India. அதை மறுபடியும் எனக்கு ரிப்பீட் பண்ணுறதில் ஒரு பெருமை தான் தவிர, பிகாஸ் இட் இஸ் டைம் ஃபார் இந்தியா டு மேக் இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ். வோக்கல் ஃபார் லோக்கல்னு சொல்கிறத விடங்க, லோக்கல் டு குளோபல்னு சொல்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வளரணும். தட் இஸ் வாட் வி ஆர் புஷிங் ஃபார். என்னோட படிப்பும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்திருக்கு, அவருக்கும் வெளிநாட்டில் இருந்திருக்கு. நாங்கள் பார்த்துருக்கோம். ஐ மீன் we've seen the world outside, how organized that system has become. நம்ம ஏன் பண்ணக்கூடாதுங்க? So that's the idea. We are selling as B2C and D2Cing sir. அது போக B2Bக்கு we are working with our partners in Xenia ன்னு சொல்லி ஒரு company. They are associated with 850 companies. They are associated with the biggest IT companies, hospitality companies, எல்லா கம்பெனிஸும். We've already presented to close to 50 of them. நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். ஒரு 3 வார காலகட்டத்தில் 50 பீப்புளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது இஸ் நாட் ஈஸி. டெய்லியும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் we're only presenting and taking offers and purchase orders. அப்படி தான் போயிட்டுருக்காங்க. The reception is very good. இன்றைக்கி நாங்கள் கவர்மெண்ட்டுக்கும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் and we're hoping for the very best. Yes sir. Sir, கரெக்டுங்க சார். சார் இது வரைக்கும் ஒரு டிவைஸை வச்சு நீங்கள் பார்த்து அந்த இடத்துல வைரஸ் இருக்கா, வைரஸ் போயிடுச்சான்னு பார்க்கக்கூடிய டெக்னாலஜி இது வரைக்கும் வரலைங்க. அதுக்கு ஒரு ரியாக்ஷன் ஏஜென்ட் தேவை. என்றைக்குமே ஒரு வைரஸ் ஒரு ரியாக்ஷன் ஏஜென்ட்டோட ரியாக்ட் பண்ணால் மட்டும்தான் அது வைரஸா இல்லை வேறு ஏதாவது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மேலே டெஸ்டிங் பண்ணுறதுக்கே டைம் ஆகுதுங்க. The only thing I can show and give you is the proof and the report as to how virus is behaving under this light. அந்த அளவுக்கு தான் நாங்கள் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம் தவிர. ஸோ when you scan a surface, இது என் குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கேன். I have a child who's 4 years old. அவருக்கு நான் பாட்டில் ஏதாவது பால் பாட்டில் ஏதாவது வாங்கினா கூட நாங்கள் ஸ்கேன் பண்ணி தான் கொடுக்குறேங்க. ஸோ தட் இஸ் தி amount of precaution we have taken. We've done this test in so many iterations சார். இது வரைக்கும் ஒரு டெஸ்ட்டில் நாங்கள் ஃபெயில் ஆகலை, நாங்கள் ஃபைனல் ப்ராடக்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம். ஸோ எனி கம்பெனி தட் இஸ் லுக்கிங் டு பை அ ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ ஆன் அ பிக் ஸ்கேல், அவங்களுக்காகவே தனியாகவும் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். கரெக்டுங்க சார், கரெக்ட். See sir, we are not intending to target children at all.
பட் யூ கேன் யூஸ் இட் ஆன் சில்ட்ரன் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். அதுதான் பண்ணுறோம். ஆனால் ஒரு குழந்தை கண்ணில் இப்படி பார்க்குற அளவுக்கெல்லாம் see we are putting our precautions. It's like saying kitchen knife கிச்சனில் மட்டும்தான் இருக்கணும். It is not meant to be in any other place. Like that, our product is designed for a certain usage for everybody. Your phone is not safe. Nothing is not safe for children. இன்னைக்கு அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். But if you try, we've prevented certain things with the tilt sensor எல்லாமே. ரொம்ப இன்டெண்டடாக ஹார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 40 seconds லைட்டில் யூ வில் நாட் ஹேவ் அ டேமேஜ். தொடர்ந்து 20 தடவை நீங்கள் அப்படியே பார்த்து அடிச்சிங்கன்னா தான் அது வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் யூ வில் ஆல்சோ பி சிட்டிங் ஐடில். சார் எங்களால் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்க முடியுமோ we've taken it. ஒரு படியும் இஸ் unsafe for a child. நியாயமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இஸ் unsafe for a child. We've tried to take every precautions known to us and by international standards. அதுக்கே ஒரு EN standards இருக்குங்க to make it safe. அந்த ஸ்டாண்டர்ட்ஸையும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். So we've tried to make this. Madam, we are manufacturing in Coimbatore, we are manufacturing in Bangalore, and we are manufacturing in Pune. ஏன் இப்படி பிரிச்சிருக்கணும்னு சொன்னால் ரிஸ்க் டைவர்ஷன். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு இடத்துல பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்குங்க வில் மூவ் கெப்பாசிட்டி டு த நெக்ஸ்ட் இன் பெங்களூர் ஆர் புனே. இது வரைக்கும் எங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரலைங்க. ஸோ ஸ்பிளிட் ப்ரொடக்ஷனாக பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் மேஜர் ப்ரொடக்ஷன் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூருங்க. மேஜர் ப்ரொடக்ஷன். வெரி வெல். ஸோ வந்தமை அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அந்த மலையிலையும் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.